வணக்கம். இன்றைய காணொலியில் 4 மாத குழந்தைகளின் வளர்ச்சியை மேம்படுத்த நவ்சேத்னாவில் பரிந்துரைக்கப்பட்ட செயல்பாடுகளை பற்றி கற்றுக்கொள்வோம். 10வது முறை வீட்டில் சந்திக்க செல்வதற்கு முன் தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கவும். வீட்டில் சந்திக்கும் போது 4 மாதங்களில் குழந்தைகளுக்கு நிகழவிருக்கும் வளர்ச்சி நிலைகள் பற்றி பெற்றோர்களுக்கு முதலில் விளக்கவும். பின்னர் இந்த காணொலியில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள விளையாட்டு அடிப்படையிலான எளிதான செயல்பாடுகளை அந்த குழந்தையுடன் சேர்ந்து செய்து காட்டுங்கள். இதை செய்து காட்டிய பின்பு இந்த விளையாட்டுகளை பெற்றோர் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களையும் இந்த விளையாட்டுகளை தினமும் குழந்தையுடன் விளையாட ஊக்குவிக்கவும். இந்த செயல்பாடுகள் மூலம் பொதுவாக 6 மாத குழந்தைகளால் பின்வரும் செயல்பாடுகளை செய்ய இயலும். குழந்தைகள் தலையை நேராக வைத்து உதவியுடன் உட்கார முடியும். ஒலி வரும் திசையை நோக்கி தலையை திருப்புவார்கள். அவர்கள் பொருட்களை எடுக்க முயற்சி செய்வார்கள். சத்தமாக சிரிக்கவும் மற்றும் ஆ, ஈ மற்றும் ஊ போன்ற சப்தங்களை எழுப்புவார்கள். மேலும் அவர்கள் கண்ணாடியில் தங்கள் முகத்தை பார்க்கும்போது புன்னகைப்பார்கள் அல்லது சிரிப்பார்கள். இந்த செயல்பாடுகளை தினமும் செய்வதன் மூலம் குழந்தைகள் இந்த வளர்ச்சிகளை அடைய பராமரிப்பவர்களால் உதவ முடியும். நவ்சேத்னாவின் கூற்றுப்படி குழந்தை 4வது மாத காலத்தில் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பொம்மைகளை இடமாற்றி பார்க்க செய்தல், பொருட்களை நோக்கி நகர்தல், ஒலிகளை சாயலாக ஒலிப்பது, குழந்தையுடன் பேசுவது, பொருட்களை எட்டிச் செல்லும் விளையாட்டின் வழியாக தனது குழந்தையின் கை விரல்கள் மற்றும் கால் விரல்களை இந்த தாய் எவ்வாறு வலுப்படுத்துகிறார் என்பதை பார்க்கலாம். பாப்பா, உனக்கு இது வேணுமா? இது எடுத்துக்க. இது இங்கதான் இருக்கு. எடுத்துக்க. எடு எடு. நல்லா செஞ்ச. அம்மா உன்னை பார்த்துட்டே இருக்கே. இந்த எளிய செயல்பாடுகளை தினமும் செய்வதன் மூலம் குழந்தையின் முதல் 3 ஆண்டு கால வளர்ச்சிக்கு பராமரிப்பவர்களால் நிச்சயமாக உதவ முடியும்.